மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதில் அரசாங்கம் தோல்வி. சஜித் பிரேமதாசவின் தூரநோக்கு செயல்பாடுகளை விளக்குகிறார் விஜயபால கட்டியாராச்சி. எதிர்கோட்டையில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பிரதான காரியாலயத்தில் 13/3/2026 இன்றைய தினம் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜயபால கட்டியாராச்சி, தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தேர்தல் மேடைகளில் வழங்கிய வாக்குறுதிகளின்படி மக்களின் எரியும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தவறிவிட்டதாக குற்றம் சுமத்தினார். විපක්ෂය හැටියට හැම විටකම මේ රටේ යම් ව්‍යසනයක් වෙන්න ලෑස්ති වෙනකොට මේ රටේ අර්බුදයක් වෙනකොට සමගි ජන බලවේගය හැටියට අපේ නායක සජිත් ප්‍රේමදාස මැතිතුමා නිරන්තරයෙන්ම ඒ සඳහා අවශ්‍ය කටයුතු කරනවා. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மக்களின் பிரச்சினைகளுக்கு கடுகதியில் தீர்வுகளை வழங்குவதாக தேர்தல் காலங்களில் தொடர்ச்சியாக கூறி வந்த போதிலும் அதிகாரத்தை பெற்றுக்கொண்ட பின்னர் எவ்வித ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டார். தற்போதைய அரசாங்கத்துக்கு தூர நோக்குடன் சிந்தித்து தீர்மானங்களை எடுக்கும் சக்தி இல்லை என தெரிவித்த அவர், நாட்டில் ஏதேனும் பேரழிவுகளோ அல்லது நெருக்கடிகளோ ஏற்படும் போது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச எப்போதும் சரியான முறையில் தலையீடு செய்து வந்துள்ளார் என்றார். அரசியல் ரீதியான கருத்து வேறுபாடுகள் இருந்த போதிலும் சஜித் பிரேமதாச தலைமையிலான ஐக்கிய மக்கள் சக்தி குழுவினர் ஒருபோதும் குழம்பிய குட்டையில் மீன்பிடிக்க முனைவதில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த ஒரு விடயத்தையும் செய்வதற்கு முன்னர் எமக்கு ஒரு ஜனநாயக நாடு இருக்க வேண்டும் எனவும் எதிர்காலத்தை முகங்கொடுக்கக்கூடிய சிறந்த சூழலை நாட்டிற்குள் உருவாக்க சஜித் பிரேமதாச உள்ளிட்ட ஐக்கிய மக்கள் சக்தி தீர்மானித்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.